வணக்கம். தமிழ் தேசத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த, இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் 18 சித்தர்களின் 2 சித்தர்கள் நிகழ்த்திய சித்துக்கள் பல பரீட்சை உண்மை நிகழ்ச்சியே இக்கதையாகும். கதையின் தலைப்பு ஆணவம். இனி கதைக்கு போகலாம். நட்பு உள்ளங்களே, தமிழ் தேசத்தில் தென்பகுதியில் சதுரகிரி வனப்பகுதியில் மார்கழி மாதத்தில் அதிகால பொழுதில் சிறு சிறு மலைத்துளிகளாக விழுந்த பனியையும் பொருட்படுத்தாமல் யோக பயிற்சி செய்து கொண்டிருந்த சாதுக்கள் அந்த விலங்கின் ஒளியை கேட்டு திடுக்கிட்டு நின்றார்கள். விலங்குகளின் கொடூரமான புலியின் மீது உட்கார்ந்தவாறு ஒருவர் வந்து கொண்டிருந்தார். புலியின் அடிக்கடி பயங்கரமான உருமல். ஆனால் புலி மீது உட்கார்ந்திருந்த மனிதர் அலட்சியமாக, எந்தவிதமான பயமும் இல்லாமல், நல்ல கருத்த மேனியும் அதற்கு ஏற்றாற்போல் நீண்ட கரும நிற தலைமுடியும் நீண்ட தாடியும் கடுமையான யோக பயிற்சியால் வைரம் வாய்ந்த நிலையில் உடற்கட்டுடையராக இருந்தார். அந்த 6 அடி உயரமுள்ள புலி மீது அந்த மனிதர் உட்கார்ந்திருந்த போதிலும் அவருடைய கால்கள் தரையை தொட்டு விட்டதால் 7 அடிக்கு குறையாமல் அந்த மனிதர் இருப்பார். அங்குள்ள சாதுக்கள் அச்சத்துடன் தங்களுக்குள், யார் இந்த பயங்கரமான மனிதர் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். புலியின் மீதிருந்த மனிதர் தனது கம்பீரமான குரலை, இங்கே யார் போகர் என்று கேள்வி கேட்டார். சாதுக்கள் ஒருவர் பார்த்தவாறு, பணிவுடன், எங்கள் யாரும் போகவில்லை. ஆனால் சிறு தூரம் சென்று ஒரு சிறிய மலைப்பகுதி வரும். அந்த மலைக்கு அப்பால் உள்ள வனப்பகுதியில் போகர் தனது ஆசிரமம் அமைத்து சீடர்களுடன் இருக்கின்றார். அங்கு நீங்கள் அவரை காணலாம். மேலும் அந்த சாதுக்குள், தாங்கள் யார், பெயர் என்ன என்று பணிவுடன் கேட்டார்கள். அதற்கு புலியின் மீது அமர்ந்திருந்த மனிதர் பலமாக சிரித்தவாறு தனது பெயரை கூறியவுடன் அந்த பெயரை கேட்ட அங்குள்ள சாதுக்கள் பலவராக பயத்துடன் சிதறி ஓடினார்கள். அந்த மனிதர் இடுப்பில் நீண்ட சொருகப்பட்ட பளபளப்பான வாளுடன் புலியினுடன் போகரின் ஆசிரமத்தை வந்து அடைந்தார். புலியை விட்டு இறங்காமல் அதில் அமர்ந்தவாறு ஆசிரமத்தில் வெளியே இருந்த சாதுக்களை நோக்கி, உங்கள் குருவான போகரை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னபோது புலி பயங்கரமாக உரும்பியது. அப்போது ஆசிரமத்தில் உள்ளே இருந்த குள்ளமான சிவந்த நிறத்தில் வெண்தாடியுடன் ஒரு முதியவர் வந்தார். அவர் நடந்து வரும்போதே அவரை முதுமை காரணமாக தடுமாறியவாறு வந்தார். வந்த முதியவரை நோக்கி அந்த புலி மனிதர் அலட்சியமாக, நீங்கள் தான் போகரோ? அதற்கு அந்த முதியவர், ஆம், நான் தான் போகர். தாங்கள் யார் என்று அந்த போகர் கேட்டார். நான் தான் புலிப்பாணி, பல சித்துக்கள் கைப்பற்றப்பட்டவன். ஓ, அது தாங்கள் தானா? புலிப்பாணியை நான் வணங்குகிறேன் என்று போகர் கூறினார். என்னை காண வந்த காரணம் என்ன? நீங்கள் பல சித்துக்கள் பெற்ற ஞானியும் என்று பொதுமக்கள் பலவராக கூறுகின்றார்கள். அது உண்மையா என்று பரிசோதிக்க வேண்டும். புலிப்பாணியே, நான் பல சித்துக்கள் பெற்றவன் என்று நான் கூறவில்லை, மக்கள் கூறுகின்றார்கள். நான் நோயால் வாடும் மக்களுக்கு மூலிகை மருந்து கொடுத்து அவர்களின் நோய்களை முடிந்தளவுக்கு இறையின் அருளால் குணமாக்கும் ஒரு சாதாரண மனிதன் என்றார் போகர். இவ்வளவுதானா? இருந்தாலும் என் சித்துக்கள் ஆற்றல் உமக்கும் சீடருக்கும் காட்ட விரும்புகிறேன் என்றார் புலிப்பாணி. இது தேவையில்லை, நீங்கள் நிறைய சித்துக்கள் ஆற்றப்பட்டவர் என்று உமது உருவத்தில் உங்கள் பேச்சில் தெரிகின்றது என்றார் போகர். இருந்தாலும் நீங்கள் உமது சீடர்கள் என் சித்துக்களை காண வேண்டும்,
பிறகு உம்மை தேடி வரும் மக்கள், சாதுக்கள் மற்ற எல்லாரிடம் என் சித்துக்கள் திறமையை பற்றி கூற வேண்டும் என்று பிடிவாதமாக புலிப்பாணி கூறினார். சரி சரி, நீர் பிடிவாதமாக இருக்கின்ற உமது திறமையை சித்த காட்டும் என்று புன்னையுடன் போகர் கூறினார். புலிப்பாணி அலட்சியமாக புளிய விட்டு இறங்கினார். பிறகு தன் இடுப்பில் தோல்பையில் சொருகியிருந்த பளபளப்பான நீண்ட வாளை போகரிடம் கொடுத்தார். இந்த வாளால் என் உடம்பில் பல இடங்களை வெட்டுவோம் என்றார். சில நொடிகளில் ஏதோ நினைத்தவாறு ஏளான புன்னகையுடன், உமக்கு வாளை பிடிப்பது கூட தெம்பு இல்லை, அதனால் உமது சீடர்களின் பலசாலியான ஒருவிடம் கொடுத்து என்னை பரிசோதிக்கும் என்றார். போகரின் சீடர்களின் ஒரு பலசாலியான சீடன் புலிப்பானிலிருந்து வாளை பெற்றுக்கொண்டு புலிப்பானின் உடம்பில் பல இடங்களில் வெட்டினார். ஆனால் என்ன ஆச்சரியம்! இரும்பில் பட்டுவது போல் ஒலி கேட்டது. வாள் முனை மழுங்கியது. இன்னும் பல முறை வாளால் வெட்டினார். நங் நங் என்று சத்தம் கேட்டது தவிர புலிப்பானின் உடம்பில் எந்த விதமான காயம் இல்லை. அப்போது புலிப்பானி அந்த வனமே அதிரும்படி அஹாஹா என்று பலமாக சிரித்தார். அந்த பலமான சிரிப்பால் சாதுக்கள் மற்றும் யாவரும் அஞ்சினார்கள். புலிப்பாணி அதிசய செயலை கண்ட போகர், உமது பெரிய சித்துவலை காட்சிகளை கண்டேன். எனது சிறிய சித்துக்களை நீர் காண வேண்டும். நீங்கள் உமது வாளால் என்னை நீ வெட்டவும் என்றார். அதற்கு, பெரியவரே, இன்னும் சில வருடங்கள் இந்த பூமியில் நீர் வாழ வேண்டும். எதற்கு இந்த விஷப்பெருச்ச சோதனை என்று கேலியுடன் புலிப்பாணி, பரவாயில்லை, இருக்கட்டும், இந்த விஷப்பது சோதனையை நானே ஒப்புக்கொண்டேன். இது உமக்கென்ன கவலை என்றார் போகர். புலிப்பாணிக்கு படக்கென்று கோபம் வந்தது. இந்த கிழட்டு பயல் இத்தோடு ஒளியிற்றும் என்று தம் மனதிற்குள் நினைத்தவாறு, சரி, உமது மரண நாளை நீரே குறித்து விட்டார் என்றார் புலிப்பாணி. தள்ளாடி நின்று கொண்டிருந்த போகரின் வயிற்றில் புலிப்பாணி வாளை சொருகினார். வாள் உடம்பில் உள்ளே சென்று முதுகின் வெளியே வந்தது. ஆனால் போகரின் உடம்பில் எந்த விதமான காயம் இல்லாமல் வயிற்றில் வாளை சொருகின அடையாளம் தெரியாதபடி எப்போதும் போல் போகரின் உடம்பு காணப்பட்டது. போகரின் உடம்பில் பல இடங்களில் புலிப்பாணி வாளை செலுத்தினார். ஆனால் வாளை காற்றில் வீசினால் விஸ் விஸ் என்று சத்தம் வந்தது போல் இருந்தது. ஆனால் போகரி உடம்பில் எந்தவித காயமும் இல்லை. மறுபடியும் புலிப்பாணி தன் சித்துக்கள் ஆட்டுகள் பயன்படுத்தி போகரை வாளால் வெட்டினார். இந்த தடவை அந்த கனமான வாள் துண்டு துண்டாக உடைந்து கீழே விழுந்தது. போகர் தன் மூச்சு காற்றை உடம்பில் 7 சக்கரமான முடிவான முக்கியமான சக்கரமான சகசிராமம் என்ற தலை நடுப்பகுதியில் நிலைநிறுத்தி மனதை பிரபஞ்சத்தில் செலுத்தினார். என்ன ஆச்சரியம்! போகர் 20 வயது இளைஞராக மாறினார். மேலும் போகரின் உடம்பு வெண்மையாக ஒளிரத் தொடங்கியது. அங்குள்ள சாதுக்கள் மட்டுமில்லாமல் புலிப்பானின் கண்களும் போகரின் ஒளி உடல் பிரகாசத்தால் கண்கள் கூசியது. பிறகு அனைவருக்கும் பார்வை இல்லாமல் போனது. புலிப்பாணி தடுமாறி மண்ணில் கீழே விழுந்தார். போகர் சித்துக்கள் ஆற்றலால் புலிப்பாணியின் மற்ற எல்லாரையும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். புலிப்பாணி உடல் நடுங்கியவாறு போகரை கையெடுத்து வணங்கினார். போகர் பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும். என்னை கிடைத்த சிறு சித்துக்கள் மூலம் ஆணவத்தால் சாதாரண மனிதர்களிடம் உங்களிடம் தவறாக நடந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் பல அரிய சித்துக்கள் பெற்றிருந்த போதிலும் எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் அமைதியாக இருந்தீர்கள் என்று கண்கலங்கினார். அப்போது போகர் புலிப்பாணியை பார்த்து, இந்த அண்ட வெளியில் நாம் அனைவரும் சாதாரண தூசிகள்தான். சித்துவெளிகள் பல கற்றிருந்தாலும் சாதுவாக வாழ்வதுதான் சிறந்த அறமாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான சக்தி உண்டு என்பதை நாம் அறியாதால் இப்படி நடந்து வீணாக போகிறோம். நாம் விரும்பி படைத்த சக்தி என்பது சில காலம்தான் நம்மோடு இருக்கும். அதற்கும் நாம் நல்லது செய்தால் நமக்கு அந்த சக்தி நாம் வாழ்நாள் வரை தொடர்ந்து வரும். நாம் தீயது செய்தால் அந்த சக்தி நாம் அதை அழித்துவிடும். எனவே நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் வாழ்நாள் முழுவதும் நன்மையாக அமையும்.
இயற்கையுடன் இணைந்து வாழ்வுதான் சரி என்று உபதேசம் செய்தார் போகர். இதனை கேட்ட புலிப்பாணி, உங்களால் எனக்கு ஞானக்கண் திறந்தது, என்னை சீடனாக ஏற்றில் அருபுரியும் என்று புலிப்பாணி வேண்டினார். போகர் மகாசித்தர் புன்னகையுடன் அப்படியே ஆகட்டும் சீடனை என்று புலிப்பாணி ஆசீர்வித்து அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டார். நல்லது நட்பு உள்ளங்களை, இக்கதையை கேட்டிருப்பீர்கள். இக்கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது நட்பு உள்ளங்களை, நன்றி.